பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் த கண்டென்ட் கிங் திவாகரை தூக்கிட்டாங்க. விஜய் சேதுபதியோட ஈகோனால் தூக்கியிருக்காங்க. வினோத் ஜெனினும் அழுதாப்புல. ஆனால் பார்வதி நடிக்குது, பச்சையாக நடிக்குது, கேவலம். சபரி என்னமோ பர்ஸ்ட் அவுட் ஆகுறேன்னு அவன் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரம்யா ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போதே விஜய் உள்ளே வராரு. சபரி போய் ஸ்டோர் ரூமில் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற அனுப்பி விட்றாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சோறு இருக்குது பாருங்கள், இந்த சாம்பார், அப்புறம் வந்து கிச்சடி கொண்டு வர்றாங்க. அப்புறம் அரோராவை கலைச்சிக்கிட்டு இருந்தார். அரோராவா இல்லை அரோராவா அப்படின்னு. அப்புறம் கமருதீன் மூஞ்சில் பாருங்கள், சிரிப்பை பாருங்கள். உங்களுக்கு கேமரா இருக்கே தெரியாதா கமருதீன் அப்படின்னு கேட்குறாரு. தெரியாதுன்னா திவார்கிட்ட கேட்டுங்க. திவார் எவ்வளோ கேமரா அங்கே இருக்கீங்க? ஒரு 60 கேமரா இருக்குது சார். எத்தனை கேமராவில் ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பண்ணிட்டேன் சார். ஏன் கேமரா உங்களை பார்த்து விலகி ஓடுது? கேள்வி பார்த்தீங்களா? என்னன்னு தெரில சார் அப்படின்னாங்க. அப்புறமா வந்து அந்த சாம்பார் பிரச்சனையை பேசினாங்க. அதான் எஜ்ஜே, கனி, அப்புறம் சபரி, பாரு கொண்டு இந்த சிங்கில் போட்டுச்சுல சாம்பார் போன வாரம் கத்திட்டு கிடந்தானே சைக்கோ மாதிரி. இவன் யார்? எப்ஜே. அந்த மேட்ரு தான். கனி தான் போட்டு கொடுத்தது. அப்புறம் இவன் கொண்டு போய் அந்த கிச்சடியை கொட்டினான். சரி, எதுக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கில் போட்டீங்க? இல்லை சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போட்டேன் சார். எதுக்கு நீங்கள் போட்டீங்க? சரி, பாரு போட்டதாகவே இருக்கட்டும், ஏன்டா அப்ஜே நீ போய் சாப்பாடை கொட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி. அப்புறம் இந்த வீட்டில் எவனுக்குமே டிசிப்ளினே கிடையாதாடா? டிசிப்ளினே கிடையாதா? அதாவது வீட்டு வளர்ப்பை பற்றிலாம் எதுக்கு பேசுகிறீங்க? யார் பேசுனது வளர்ப்பை பற்றி? கமருதீனும் வேறு யார்? எழுந்திரிமா, என்னம்மா உட்காந்துக்கிட்டே இருக்க? பாரு எதுக்கு வளர்ப்பை பற்றி பேசுகிறீங்க? அதாவது கமருதீனாச்சும் வளர்ப்பை பற்றி பேசிட்டு சாரி கேட்டான். நீ சாரி கூட கேட்கலையே, ஏன் கேட்கல? அப்புறம் உடனே வந்து விக்ரமன் இந்த வாரம் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கள்ல, அது உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு, செம சேஞ்சு, நல்லா இருக்குன்னு சொல்கிறார் விஜய் சேதுபதி. ஆனால் ஒரு லிமிட் வேண்டாமாடா? கண்ட்ரோலாலாமா போகுதுல்ல, கண்ட்ரோல் வேணுமா வேண்டாமா? கண்ட்ரோலோட பண்ணுங்கடா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. அங்கே ஒரு அடி. அப்புறம் நீங்கள் சாரி கேட்க மாட்டிங்களா பாரு மேடம் அப்படின்னா, இல்லை சார் நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுறேன், அதனால தான் சார் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா வந்து ரம்யா, என்ன ரீசன் சொல்கிற நீ வினோத்துக்கு? கேவலமான ஒரு ரீசன் சொன்னியே, என்ன ரீசன்? அதெல்லாம் ஒரு ரீசன் அது அப்படின்னு காரி துப்பி விட்டார். அப்புறம் வினோத்து, நீ பண்ணுறது சரியில்லை, நீ நல்லா பண்ணுற, காமெடி சென்ஸ் இருக்குது, பாட்டு பாடுற, ஆனால் நீ பண்ணுற தவறான விஷயங்கள், அதான் திவாகரை பேசுனது தான் சொல்கிறாரு, அது வந்து உன்னை அழித்து விடும். வியானாட்டம் ஏன் அப்படி நடந்துக்கிற? அவங்க வைக்கிற கருத்தை முதல்ல ஏற்கிறதுக்கு முதல்ல தயாராக இருங்க வினோத் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டார். அப்புறம் டக்குன்னு போய் அந்த பிரேக்குக்கு போயிட்டார். டக்குன்னு போய் பாரு சாரி விக்ரம், சாரிலாம் எது கேட்குற, அடுத்த வாரம் நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டார் விக்ரம். அப்புறம் வந்து திவாகரும் வினோத்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்பைஸ்லாம் நான் தானே பண்ணி விட்டேன், என் மேலே உனக்கு என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி வினோத்து கேட்குறாரு திவார்கிட்ட. அது ஸ்பைஸ் இல்லை ஸ்பைக் அப்படின்னு சேண்ட்ரா ஒரு அடி அடிக்குது. அப்புறம் வினோத், திவார் நீங்கள் வந்து 2 பேருமே ஹேட் ஆகியிருந்தால் 2 பேருமே மன்னிப்பு கேட்டுங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சேண்ட்ரா சொல்லுது. உங்கள் காம்போ செம்ம ஹிட்ராக வெளியில் தெரிஞ்சுங்கடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தனி ட்ராக்கில் போகணுன்னு நினைக்கிறேன்க்கா. உண்மை தானேக்கா, என்னோடய விருப்பம், அது என்னோடய இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம். அப்புறம் வந்து ராஜாங்க டாஸ்க்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அரோரா சொல்லுது, உங்களை எழுப்பி விட்டால் தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா? உங்களை நீங்கள் கேட்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா அரோரா அப்படின்னு கேட்குறாரு விஜேஸ். உடனே சொல்லுது, ஆமாம் சார், அது வந்து எனக்கு ஒரு டோப்பமின் மாதிரி அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது டோப்பமின் இல்லை, என் டோப்பமினை கெடுக்குது, மூடிட்டு உட்கார் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாச்சு. கமரு, இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? இந்த வாரம் நல்லா சிரித்தேன் சார், நல்லா வினோத் நல்லா சிரித்தேன். அதோடு வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து விக்ரம் பயங்கரமாக பண்ணியிருந்தேன் சார். வியனா சொல்லுது, பிக் பாஸ் ஃபன் டாஸ்க்குன்னு கொடுத்தாரு சார், ஃபன்னு இல்லை, ஒரு இளவும் இல்லை சார். திவாகர் கோச்சிட்டு போயிட்டார். அப்புறம் என்ன சார் இருக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்புறம் திவாகர் நீங்கள் எந்திரிங்க, என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து பொசசிவ் ஆகிட்டேன் சார், லவ் கண்டென்ட் நிறையா பண்ணலான்னு நினச்சேன். அரோரா கிட்ட லீஸ் பண்ணும்போது கூட நான் பார்த்து தான் சார் பண்ணுவேன், கேரக்டராக தான் சார் பண்ணேன். நீங்கள் கேரக்டராக பண்ணிங்களா இல்லை வந்து ராஜாவாக பண்ணிங்களா? இல்லை ராஜாவாக தான் சார் பண்ணேன், திவாகரை பண்ணல. இல்லை சார், நான் திவாகரெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை சார். எல்லோரும் கமலோட போய் க்ளோஸ் ஆகிட்டாங்க சார், அதுதான் சார் எனக்கு வருத்தமாயிருச்சு. அது மட்டும் இல்லை சார், எனக்கும் திவாருக்கு சண்டை சார், ரொம்ப வார்த்தையை விட்டார், நானும் வார்த்தையை விட்டேன் மாற்றி. அந்த கேப்பில் வந்து அரோராவையும் திட்டேன். ஸோ என்னை வந்து ட்ரிகர் பண்ணாங்க சார், அதனால் நான் வந்து அந்த டாஸ்க்கை விட்டு வெளில போயிட்டேன் சார். அப்புறம் ஒத்துக்கிட்டார். அப்புறம் அரோரா சொல்லுது, இல்லை சார், அவர்கிட்ட நான் தனியாக தான் சொன்னேன், நான் எங்கள் ராஜ்யத்துக்கிட்ட தான் சொன்னேன், ஆனால் அவர் வந்து கோச்சிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி போட்டு உட்கார வச்சு அடின்னு அடித்து, உங்கள் வசதிக்கு எதுக்குங்க வந்து டாஸ்க்கை வளைக்கிறீங்க?
அரசி சொல்கிறது தான் மந்திரி கேட்கணும். நீங்கள் ராஜா இருக்கும்போது நல்லா இருந்தீங்களா, ஜாலியாக இருந்தீங்களா? அப்புறம் வந்து அரசி சொல்லும்போது மந்திரி கேட்கணும். ஏன் கேரக்டர் விட்டு போகிறீங்க? ஏன் கேரக்டர் விட்டு போகிறீங்க? டாஸ்க்கை ஏங்க விட்டு போகிறீங்க? எல்லோரும் இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அப்புறம் டாஸ்க் யார் பண்ணுறது? இது என்ன டாஸ்க்கு புரியலையே அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டார். நீங்கள் பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லணுன்னாலும் பரவாயில்ல, நீ பதில் சொல்கிறவரை நான் உட்காந்துருப்பேன்ட்டு போய் உட்காந்துட்டாருங்க. கேவலமாக நடந்துக்கிட்டார் அந்த நேரத்தில். அது கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாரு சொல்லுது, நான் சொன்னேன் சார், கேட்கவே இல்லை சார், சாரி கேட்டு போய் விளையாடுங்க, கேரக்டர் விட்டு போகாதீங்க என்ன அப்படின்னு சொன்னேன். அவர் போயிட்டார். கேமராவில் மட்டும் போய் கேட்க சொல்லுதில்ல, என்ன அது லென்ஸ் வருதா போகுதான்னு பின்னாடி போய் பேசுகிறீங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி அடித்தார். அப்புறம் நல்லா பிளான் பண்ணி வர்றது, ரீல்ஸு செய்கிறதுக்குனே பிளான் பண்ணி வர்றது, அவர் டாஸ்க்கும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்புறம் எஃப்ஜே நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் சார், அந்த ஐடியா படி பார்த்தீங்கன்னா நீ ஐடியா கொடுத்தியா? சுபிக்ஷா கொடுத்தது. உடனே சுபிக்ஷா இருந்துச்சு சொல்லுது, நான் கொடுத்த ஐடியா சார். போன வாரம் நீ அமித்துக்கு என்ன சொன்ன, உன்னோட இதை கிரெடிட்டை வந்து திருடுறாங்கன்னு சொன்னீங்களா, அப்போ சுபிக்ஷாவோட கிரெடிட் இந்த வாரம் நீ திருடுறீல, அதான உண்மை அப்படிங்கிற மாதிரி போட்டு எஃப்ஜியும் அடி, திவாகரையும் போட்டு அடின்னு அடிச்சு, அப்புறம் ஷீல்டு டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க. உங்களோட ஷீல்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. விக்ரம், என்னோடய ஷீல்டு வந்து ஹியூமர் சார், பார்வோ பேச்சு, என்னோடய கலைத்திறமை, லா பாயிண்ட் எடுத்து பேசுகிறது சார்னு உடனே கிளாப்ஸ் அடித்தார். அடுத்து திவாகர், என்னோடய நாலேஜ் படிப்பு சார், அப்புறம் லிமிட் பண்ணிப்பேன் சார் என்ன அப்படி சொன்னார் அவர். பிரஜைனு மிரர் பேப்பர் அப்படி சொன்னார். மிரர் எனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் கொடுப்பேன். அடுத்து சபரி, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக நினச்சி நான் வச்சுப்பேன் சார், ஆனால் நான் எமோஷ்னலி வீக்கு சார் அப்படிங்கிற மாதிரி, அதான் சார் என் ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி அடித்தான். அடுத்து வினோத், கானா தான் சார் என்னோடய ஷீல்டு. அப்புறம் டைமிங் சென்ஸு, ஓகே உட்காருங்க. கெமி, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன் ஆனால் வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன், அதான் என் ஷீல்டு. அரோரா, ஃபன்னு, பலூன் ஃபன். அடுத்து வியானா, நான் வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் சார் அப்படிங்கிற மாதிரி அது சொன்னிச்சு. எஃப்ஜே, நான் வந்து ஒரு மிரர் ஆனால் யாரையும் நம்ப மாட்டேன். கமருதீன், என்னோடய கோவம் சார், பட் கொஞ்ச நாளாக நீங்கள் சொன்னதுனால நான் ஆர்கியூமெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், எதிர்த்தரப்பில் பேசுகிறவங்களையும் கேட்டுக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். கனி, ஸ்வீட்னஸ், அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அது நடிப்பாக நான் போக போக பார்ப்போம். சாண்ட்ரா, பேஷன்ஸ், எமோஷன் சார், எமோஷன் இல்லாமல் இருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. விஜய் சொல்கிறார், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா நோ சொல்ல பழகியிருக்கேன். ஸோ எல்லாருமே அது மாதிரி நோ சொல்ல பழகிட்டிங்கன்னா லைஃப்பில் உங்களை டச் பண்ணுறது யாருமே ரொம்ப கஷ்டம், நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்து சாண்ட்ராவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா விக்ரம். அடுத்து சுபிக்ஷா திவ்யாவை சேவ் பண்ணிட்டாங்க, வியானா ரம்யாவை சேவ் பண்ணிட்டாங்க, அடுத்து பார்வை சேவ் பண்ணிட்டாங்க, கடைசியாக அரோராவையும் சேவ் பண்ணிட்டாங்க. கனி திவாகர் மட்டும் ஆட் சீட்டில் இருந்தாங்க. அப்புறம் திவ்யாட்ட கேட்குறேன், திவாகர் அண்ணா, பார்வட்ட கேட்குறேன், திவாகர் தான் வெளில போவார். ரம்யாட்ட கேட்குறேன், கனி. அரோராட்ட கேட்குறேன், திவாகர் வெளியே போவாங்க. அமித், திவாகர் வெளில போவாங்க. கடைசியில் காடை தூக்கி கட்டிட்டார். திவாகர் வெளில போனோன்னே ஒரே சத்தம், ஒரே கூக்குரல் ஆடுறாங்க. அப்புறம் உடனே சொல்கிறாரு, எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எஃப்ஜே கேட்குறான், நீ ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், ஃபீல் பண்ண தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அடிக்கிறான். உண்மையிலே எதுவும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நான்லாம் 40 நாள் இருந்ததே கஷ்டம் சார். வினோத், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஏதாவது பண்ணியிருந்தா ஜாலிக்கு தான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. கமுரு சொன்னான், நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்கன்னு தெரியும், சேர்த்து வைங்கண்ணே. அப்புறம் பாரு உடனே அழுவ ஆரம்பிச்சிருச்சு. சண்டை போட்டாலும் எது போட்டாலும் நீ உன்னோட தான் கனெக்டடாக இருப்பேனா, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிச்சு. ட்ராமா மாதிரி இருந்துச்சு கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் திவாகர், எஃப்ஜே இருக்கான், கமுரு இருக்கான். ஒன்றும் இல்லைடா, 40 டேஸ் இருந்ததே கஷ்டம், நீ பேசின அளவுக்கு கூட யாரும் இங்கே இருப்பாங்களான்னு எனக்கு தெரிலண்ணே. போல்டாக விளையாடுமா, போல்டான ஆள் கமுரு இருக்கான், ஃபீல் பண்ணாத பாரு. இதுக்கடுத்து எப்படின்னா நான் இங்கே இருப்பேன், இங்கே நான் பிளான் பண்ணி வந்ததே 60 நாள் தான், 48 நாள் இருந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இவ்வளோ எமோஷன்ஸ் வேண்டாம் பாரு. உனக்கு கண்ணு கலங்குது தானே அண்ணே, உன்னால் தான் கொஞ்சம் கலங்குற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. வினோத் உண்மையிலே அழுதுட்டாருங்க. நாங்கள் சத்தியமாக ஒன்றெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, நான் ஒன்றும் தப்பு சத்தியமாக நினச்சது கிடையாது, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒன்றும் இல்லை, எதுவும் நினைக்காதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. கோவப்படுத்தணும்னு பண்ணது கிடையாது. வெளியில் வந்து நான் கண்டிப்பாக பேசுவேன்னு, வெளியில் போய்ட்டு 2 பேரும் படம் பண்ணுங்கன்ட்டு எஃப்ஜே சொல்கிறான். எஃப்ஜே வந்து படம் கண்டிப்பாக வந்து வேலை செய்யுங்க படத்தில். உன் ஷூ எஃப்ஜே அப்படின்னோடனே, அண்ணே அந்த ஷூ உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொன்னான். எஃப்ஜே கொஞ்சம் நல்லா வந்தாங்க. கானா சாங் ஒன்று பாடினார் வினோத் சூப்பராக. அப்புறம் ஷூ லேஸ்லாம் கட்டி விட்டாருங்க வினோத் உண்மையிலே. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கொடுத்து வினோத்தோடு நின்றுக்கிட்டு நடிப்பு அரக்கன் 42 நாள் உள்ளே இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் திவாகருக்கு ஜேன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு பாரு. அப்புறம் திவாகருக்கு வந்து பிக் பாஸ் சொன்னார், என்னை பொறுத்தவரை நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தேங்க்யூ சார், வாட்டர்மெலன் ஆல் தி பெஸ்ட். வெளியில் போய் படங்கள் பண்ணாலும் நான் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். ஓ மறந்துடுவீங்களா நீங்கள்? உடனே ரம்யா நான் போய் தரோமா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரம்யா வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கலாச்சார் வேறு லெவலில் இருந்துச்சு. சார் ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
சிரிப்போட தான் சார் போகிறேன், நான்லாம் ஃபீல் பண்ணல சார். அவர் ஜாலியாக தான் இருக்கேன், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொன்னார். அப்புறம் ரம்யா நல்லா இருங்க, நல்லா பண்ணுங்க, எப்ஜே பாய்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னால், ஓகேடா தம்பி போயிட்டு வரேன்டா, சேண்ட்ராக்கா போயிட்டு வரேன், சபரிச்செல்லாம் வர்றேன், சுபி பாய்டா, பாரு அழுவாத, வினோத் பாயினே, கம்ருவும் பாரும் அப்புறம் கட்டி பிடிச்சாங்க. திவ்யா வந்து லவ் சிம்பிள் கொடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அடுத்து திவார் வாங்கன்னு இவர் கூப்பிட்டாரு விஜேஷ், உடனே வர்றாரு, சிரிப்போடு வர்றான் என் மனுஷன். அப்புறம் வந்து உள்ளே போகலாமா பேசலாமான்னு கேட்டார். உள்ளே போகிறாங்க. உடனே வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாரு ஃபீல் பண்ணிச்சு சார், ரொம்ப அழுதுருச்சு. அப்புறம் வினோத்தும் அழுதுட்டார் சார். எப்ஜே ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு ஃபைட் பண்ணுவோம் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மேக்கப்லாம் அவன் தான் சார் போட்டு விட்டான் எனக்கும் வினோத்துக்கும் 7ஆம் பொருத்தம் சார். ஆனால் வந்து நைட்டு நாங்கள் க்ளோஸாக பேசிப்போம் சார். உடனே வினோத் சொல்கிறார், நான் உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதே கிடையாது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சார், நான் நினச்சதில்லை, தப்பாக நினைக்காதீங்க. இல்லை சார் விடுங்க சார், நீங்கள் நிறையா படம் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படின்னோடனே உண்மையிலே வந்து ஜென்யூனான ஆளுங்க வினோத். அப்புறம் வந்து பாரு அதிகமாக பேசுனது வந்து பாரு கூட தான் சார் கான்வர்சேஷன்ஸு. நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் அழுவ மாட்டேன் சார். பட் ஆனால் பாரு அழுதுட்டாங்க சார். அப்புறம் கமருதீனுக்கு எனக்கும் ரொம்ப சண்டை சார் 2 வாரம். அதுக்கப்புறம் பார்த்தா வெசல் டீமில் ரொம்ப பாண்டிங் ஆகி வேறு லெவல் சார். எல்லாருக்கூடையும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். 42 நாள் இருந்ததுங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் சார் எனக்குலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் எல்லோரும் கவர்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனுங்கிற சிம்பிள்லாம் போட்டு எல்லோரும் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முத்தம் கேட்டிருந்தேன்ல சார், அது வந்து எனக்கு கொடுப்பீங்களா சார்? உடனே செல்லங்களா எனக்கு வந்து முத்தம் கிடைக்க போகுது, என்னோடய ஆசை தீர போகுது அப்படின்னா உடனே முத்தம் கொடுத்து கட்டி அணைக்கிறாரு யார், விஜய் சேதுபதி. உடனே என் ஆசை தீர்ந்துருச்சு சார், எனக்கு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி. சார் உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்க சார். ஓகே சார், நான் ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால், நம்ம வாட்டர்மெலனோட அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டார் அவர். அப்புறம் சபரி உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து. ரம்யா ஒரு பக்கம் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. எதுக்குடா அந்த நாடகம் போடுறீங்க? ஒரு கண்டென்ட் கிங்கே அனுப்பிட்டு உள்ளே உட்காந்து இங்கே வேறு ஏதோ சீனு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, புது கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் கண்டென்ட்டே இருக்காது, பாரு வச்சு தான் ஓட்டணும் கண்டென்ட்டு. வில்லைங்க தான் அவங்க தான், ஆனால் கண்டென்ட்டு எல்லாம் நல்லவங்க மாதிரி இப்போ நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க உள்ளே. இப்போ அடுத்த வாரம் யாரை வச்சு கண்டென்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, விஜய் சேதுபதி சில விஷயங்கள் நல்லா தான் நடந்துக்கிட்டார், சில விஷயத்தில் பிடிக்கலங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.